நீ டிஜிபி ஆஃபீஸ் தானே வர, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு முதல்ல காலையிலே மிரட்டல் ஃபோன் வந்துச்சு அவருக்கு. அவர் என்னென்னா பண்ணிக்கிறான்னு சொல்லி விட்டுருக்காரு. அப்புறம் வந்திருக்காங்க. இவர் வெளியில் வந்தோன்னா அவங்க தான் வந்து தாக்கியிருக்காங்க. தாக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு, பேனா கத்தி, சின்ன கத்தி வச்சுருக்காரு, பண்ணாராம். கத்தி வந்து பேனா கத்தி வச்சு டிஃபென்ஸ், செல்ஃப் டிஃபென்ஸுக்கு வச்சுக்கிறது தப்பு இல்லை, யாருன்னா வச்சுக்கலான்னு. இப்போ நம்மளே கையில் வச்சுக்கலாம், தப்பு இல்லை, நான் அதுக்காக குத்த போடணும்னு அவசியம் இல்லை. ரிவால்வர் கூட வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. அந்த லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் ரிவால்வர் ஏன் ரிவால்வர் வச்சுக்கிறீங்க? அப்போ கேட்குறதா ஒரு 10 பேர் சுட போறீங்கன்னு கேட்கலாமா? அப்படி இல்லை, எனக்கு ஒரு தற்காப்புக்கு, எனக்கு நான் ஒரு விஐபி, என்னை வந்து கொலை பண்ண பார்க்குறாங்க, அப்படி தானே பல பேர் வந்து இப்போ கன்மேனை கூட வச்சுக்கிறாங்க. கன்மேன் ஏன் கூட வச்சுக்கிறாங்கன்னா எனக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா இவருக்கு ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறாரு. ஸோ ஒரு சின்ன கத்தி, பேனா கத்தி உள்ள வச்சுருக்காருன்னா வந்து அடிக்கிறாங்க. இவர் திருப்பி அடிக்கிறாரு. அடிக்கும்போது பேனா கத்தியில் குத்த வந்தாராம். 2 பேர் மேலே கேஸ் போட்டதே தப்பு. இப்போ நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்கள் வீட்டுக்கு வந்து நான் உங்களை அடிக்கிறேன், நீங்கள் திருப்பி என்ன செல்ஃப் டிஃபென்ஸ் என்ன அடிக்கிறீங்க. அடிச்சுட்டா என் மேலே தான் கேஸ் கொடுக்கணும், ஏன் அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னு. இங்கே எப்படி இருக்குன்னா நான் உங்கள் வீட்டில் வந்து உங்களை அடிக்கிறேன், உங்கள் மேலே கேஸ் போடுறாங்க.